எல்லோருக்கும் வணக்கம். இரும்பு சத்து அதிகமாக உள்ள முருங்கைக்கீரை வச்சு தான் நம்ம சூப்பு செய்ய போகிறோம். முருங்கைக்கீரையோட அந்த இனுக்குன்னு ஈருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கீரைலாம் எடுத்துகிட்டு அந்த லாஸ்ட்டில் வர தண்டு மாதிரி இருக்கிறத நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் சூப்பு செஞ்சு அதிகமான இரும்பு சத்து, எலும்புக்கு ரொம்ப வலுவூட்டும், எல்லாத்துக்குமே அதிகமான சத்து உள்ளது தான் இந்த முருங்கையோட ஈருக்கு. கீரையோட இதுக்கு தான் அதிகமான சத்து அதிகமாக இருக்குது. இதை வச்சு தான் நம்ம இப்போ சூப்பு செய்ய போகிறோம். குக்கர் சூடியாரிடுச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை ஒரு துண்டு, ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்து பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். சின்னதாக ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, மிளகு சீரகம் இடிச்சது 1 ஸ்பூன், கொஞ்சம் மல்லி இலை, ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், முருங்கைக்கீரையோட தண்டு பகுதி கொஞ்சம் தான் கிடைச்சிது. அதனால் கொஞ்சம் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டேன். தண்ணியில் நல்லா அலசிட்டு சேர்த்துக்கலாம். நான் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டேன். 4 பேருக்கு சூப்பு செய்ய போகிறேன். 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கர் மூடி போட்டு மூடிட்டேன். ஒரு 5 விசில் வரட்டும். அந்த முருங்கையோட தண்டுலேருந்து நல்லா சாறு இறங்கணும். அதனால் ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். குக்கர் 5 விசில் வந்துடுச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். அது வெயிட் குறையறதுக்குள்ளே நம்ம ப்ரெட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டியாக ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ப்ரெட்டு நெய்யில் கூட பொரிச்சு எடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எண்ணெய் தான் சேர்க்குறேன். எண்ணெய் சூடியரிடுச்சு. பாருங்கள், ப்ரெட்டு சைட்லலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இந்த சூப்போடு சேர்த்து இது சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் வெந்துடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலர் வரணும், அந்த அளவுக்கு நல்லா பொரிச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துட்டு திருப்பி விட்டுட்டோம். பாருங்கள், அதே மாதிரி கலராக அடுத்த பக்கமும் வேகணும். நல்லா ப்ரெட்டு எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. வெயிட் குறைஞ்சிடுச்சு. இப்போ குக்கர் மூடி எடுத்துக்கலாம். பாருங்கள், முருங்கைக்கீரையோட தண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ வடிகட்டிக்கலாம். நீங்கள் அப்படியே குடிக்கிறது இருந்தாலும் சூப்பு குடிக்கலாம். ஆனால் சில பேர் இந்த தண்டோடு குடிக்க முடியாது. அதனால் நம்ம வேறு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துருங்க. இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடுங்க. விட்டுட்டு சூடாக எந்த அளவுக்கு நம்மளால் குடிக்க முடியுமோ நல்லா சூப் சூடாக குடித்தா தான் சூப்பராக இருக்கும். ஒரு கப்பில் இந்த சூப் ஊற்றிக்கலாம். ட்ரெயினில் போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். சூப்பு வாங்கும் போது பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெட்டு பொரித்து சூடாக போட்டு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா அந்த ப்ரெட்டோடு சேர்த்து சூப்பு சாப்பிடும் போது இந்த மாதிரி நீங்கள் முருங்கைக்கீரை சூப் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரெட்டு பொரித்து கொடுத்தா, நமக்கு முருங்கைக்கீரை சூப்பு மட்டும் கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ப்ரெட்டோடு பொரிச்சு கொடுக்கும்போது சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். நரம்புக்கு ரொம்ப சத்து அதிகமாக கிடைக்கும். கண்ணுக்கு ரொம்ப அதிகமான கண் பார்வை தெரியறதுக்கு முருங்கைக்கீரை ஒரு சிறந்த மருந்துன்னே சொல்லலாம். முருங்கைக்கீரை நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.